ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்களின் தேவைகளை அறிந்து அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் கொண்டுவரப்படும். மத்திய அமைச்சர் எல் முருகன் தகவல். புதுச்சேரியில் நள்ளிரவில் நாள்தோறும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் உத்தரவிட்டுள்ளார் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன். புதுச்சேரி ஜிப்மர் அருகே நிகழ்ந்த சம்பவம். லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபையை காகிதமில்லா சட்டசபையாக மாற்றும் தேசிய இவிதான் செயலியின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். புதுச்சேரி சட்டசபையை காகிதமில்லா சட்டசபையாக மாற்றும் தேசிய இவிதான் செயலியின் தொடக்க விழாவானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் கடந்த 2015ஆம் ஆண்டில் டிஜிட்டல் இந்தியா என்ற திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார். ஆனால் தற்போது இந்த திட்டத்தில் காகிதம் இல்லாத பயன்பாடு, கணினி வேகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளதாகவும் சிறுவர்கள் கூட செய்திகளை தங்கள் கையில் உள்ள செல்போன் மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்கின்றனர் என்றும் மக்களின் தேவைகளை அறிந்து அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பாட்டாலும் செயல்பாட்டில் வேகம் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். முக்கியமான ஒன்று தகவல் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியின் மூலமாக நாம் ஒரு சிறந்த நாட்டை விரைவில் உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் டிஜிட்டல் இந்தியா என்ற திட்டத்தை ஒரு மாபெரும் 2015 கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் காகித பயன்பாடு குறைவு, கணினி மூலமாக செயல்படுத்துகின்ற செயல்கள் என்பது விரைவு. இந்த இரண்டு தான். பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் வரப்போகிறது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் 3வது முறையான ஆட்சியானது 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும் ஒரு பிரதமர் தொடர்ந்து 3 முறை இருந்ததில்லை என்றும் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகியுள்ளார் என்றும் நாட்டின் வளர்ச்சியின் வேகமானது 11 ஆண்டில் எவ்வித தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது என்பதை பார்க்க முடிகிறது என்றும் மேலும் புதுச்சேரிக்கு விமான நிலையம், காரைக்காலில் ஜிப்மர் கிளை கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, கோவை, தூத்துக்குடி விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சாதாரண மக்கள் கூட விமானத்தில் செல்லும் சூழ்நிலையை பிரதமர் மோடி ஏற்படுத்தியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதும் வரப்போகிறது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 3வது முறையான ஆட்சியில் 11 ஆண்டுகளை நிறைவு பெற்று 12ஆம் ஆண்டில் நாம் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி. ஒரு பிரதமர் தொடர்ந்து 3 முறை வரலாற்றில் இருந்ததில்லை. ஆனால் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகி அந்த 3வது முறையில் முதல் ஆண்டை முடித்து 2ஆம் ஆண்டில் 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். சகோதரர்களே, இன்றைக்கு புதுச்சேரியில் நாள்தோறும் நள்ளிரவில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் குற்ற செயல்களை தடுக்கவும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தங்கள் காவல்துறை குழுவுடன் இரவு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரி முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டசபை, பிரெஞ்சு தூதரகம், தலைமை செயலகம், காவல்துறை தலைமையகம், விஐபிக்கள் இல்லம் உட்பட முக்கிய இடங்களில் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் பணியை சரிபார்க்க வேண்டும் என்றும் புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகப்படும் நபர்கள் நடமாட்டத்தை விசாரிக்க வேண்டும் என்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் 2 காவல் நிலையத்தை நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். காவல் நிலைய பதிவேடுகளில் இல்லாதவர்களை காவலில் வைக்கக்கூடாது என்றும்
பதிவுகள் சிசிடிவி செயல்பாட்டை அதிகாரிகள் சரிபார்த்து ஜிடி என்ட்ரியில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரியின் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவியின் கண்முன்னே கணவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் சீனிவாச நகரை சேர்ந்த தணிகாச்சலம் என்பவர் ஜூன் 8ஆம் தேதி மாலை திண்டிவனத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு தனது மனைவியுடன் வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கோரிமேட்டை கடந்தபோது மழை பெய்துள்ளதால் அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஜிப்மரை கடந்து சென்றபோது அவர்களுக்கு முன் சென்ற லாரியை பக்கவாட்டில் முந்தி செல்ல முயன்றுள்ளார். அப்போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென புறப்பட்டுள்ளது. அதனை சற்றும் எதிர்பாராத தணிகாச்சலம் வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி விழுந்துள்ளார். அவருடன் மனைவியும் விழுந்ததனை தொடர்ந்து தணிகாச்சலம் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காகிதமில்லா சட்டசபையாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு இவிதான் செயலியை மத்திய அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சட்டசபையை காகிதம் இல்லா சட்டசபையாக மாற்றுவதற்கு தேசிய இவிதான் செயலி என்ற திட்டத்திற்கு மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் முழு நிதியுடன் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் கொல்கத்தாவை சேர்ந்த நிம்பஸ் என்ற நிறுவனத்திற்கு 8.16 கோடிக்கு பணி ஆணையானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயலி மூலம் புதுச்சேரியில் சட்டசபை கூட்டத்தின் போது கேள்வி பதில்கள் காகிதம் இல்லாதவாறு மாற்றப்படும் என்றும் இதற்காக இவிதான் செயலி மையம் அமைக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அரசு துறை செயலர்களுக்கு விரைவில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் கடந்த சட்டசபை கூட்டத்தில் துணைநிலை ஆளுநரின் உரை, பட்ஜெட் உரை, அலுவலர் பட்டியல் இவிதான் செயலி மூலம் பதிவேற்றப்பட்டு சோதனை முயற்சியானது நடத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அனைத்து ஆவணங்களும் கணினி மயமாக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவிதான் செயலி முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் இதன் முதல் கட்டமாக இவிதான் செயலியின் தொடக்க விழாவானது இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சட்டசபை செயலர் தயாளன் வரவேற்றதைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இவ்விழாவில் தலைமை வகித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகித்ததனைத் தொடர்ந்து மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் இணை அமைச்சர் எல் முருகன் இவிதான் செயலியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் சபாநாயகர் ஏமலம் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஏகேடி ஆறுமுகம் மற்றும் தலைமை செயலர் சரத் சௌகான், பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சக செயலர் உமக் நருலா மற்றும் கூடுதல் செயலர் சத்யபிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு சினிமா மற்றும் விளம்பர ஷூட்டிங்கிற்கு வரும் கேரவன்கள், சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வாகனங்களுக்கும் சாலை வரியானது விதிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு கலாச்சாரம் தாக்கம் கொண்ட புதுச்சேரியில் ஆண்டு முழுவதும் அனைத்து மொழிகளின் படங்களின் ஷூட்டிங் நடத்தப்பட்டு வருகின்றன. இதேபோல் விளம்பர ஷூட்டிங்களும் அதிக அளவில் நடத்தப்படுகின்றது. படப்பிடிப்பிற்காக வரும் சினிமா நட்சத்திரங்களுக்காக சொகுசு வசதிகள் கொண்ட கேரவன் கொண்டு வரப்படுகின்றன. இந்த கேரவன்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வேன்களை தற்பொழுது தனி சாலை வரி கட்டமைப்பிற்குள் புதுச்சேரி போக்குவரத்து துறை கொண்டு வந்து வரி விதித்துள்ளது. பொது சேவை ஒப்பந்தம் போக்குவரத்து என்ற அடிப்படையில் இயக்கப்படும் கேரவன், கேம்பர் வேன்கள் அனைத்துமே இந்த சாலை வரி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டு ஓடும் இலகு மற்றும் நடுத்தர ரக கேரவன், கேம்பர் வாகனங்களுக்கு ஆண்டு வரியாக 32,000 ரூபாயும், கனரக வாகனங்களுக்கு ஆண்டு வரியாக 48,000 ரூபாய் சாலை வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் உட்பட பிற மாநிலங்களில் இருந்து வரும் கேரவன், கேம்பர் வேன்கள் தற்காலிக வரி கட்டி புதுச்சேரியில் சினிமா விளம்பர ஷூட்டிங்கிற்கு கொண்டு வரலாம். இலகு நடுத்தர கேரவன், கேம்பர் வேன்கள் 3 நாட்கள் சினிமா விளம்பர ஷூட்டிங் எடுக்க 860 ரூபாயும், கனரக வாகனங்கள் 1340 ரூபாயும் தற்காலிக சாலை வரி செலுத்தி அனுமதி பெற வேண்டும் என்றும், 7 நாட்களுக்குள் ஷூட்டிங் எடுக்க இலகு நடுத்தர ரக வாகனங்கள் 1800 ரூபாயும், கனரக வாகனங்கள் 2800 ரூபாயும் வரி கட்ட வேண்டும் என்றும், 30 நாட்கள் ஷூட்டிங் எடுக்க இலகு நடுத்தர ரக வாகனங்கள் 4200 ரூபாய், கனரக வாகனங்கள் 8800 ரூபாய் செலுத்த வேண்டும் என மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உண்மை தன்மையை அறியவும் கேஸ் சிலிண்டர் பெறுவதற்கும் பயோமெட்ரிக்கை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்திரா இந்தியன் சர்வீஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் வாங்குவதில் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை கட்டாயமாக்குவதற்கு
மத்திய அரசு முடிவு செய்துள்ள நிலையில் நுகர்வோர் தங்கள் ஆதார் எண்ணை சரிபார்க்கவும் என்றும் உண்மை தன்மையை அறியும் நோக்கிலும் இந்த திட்டமானது கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய ஆதார் பயோமெட்ரிக்கை தங்களுக்கான கேஸ் ஏஜென்சியில் பதிவு செய்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு போதுமான அளவு விழிப்புணர்வு இல்லாததால் கேஸ் சிலிண்டர் ஊழியர்களை வீடு வீடாக இது குறித்து அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் இதற்கிடையே கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பயோமெட்ரிக்கை வழங்காவிட்டால் அவர்களுக்கு சிலிண்டர்கள் நிறுத்தப்படும் என்ற உறுதி செய்யப்படாத தகவல் வெளியானதால் ஏராளமானவர்கள் கேஸ் ஏஜென்சிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். தற்பொழுது ஏராளமானவர்கள் பயோமெட்ரிக் பதிவு செய்து வருகிறார்கள் என்றும் இதற்காக கேஸ் ஏஜென்சிகளில் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதுவரை பயோமெட்ரிக் பதிவு செய்யாதவர்கள் அருகில் உள்ள தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று இதற்காக முந்தைய கேஸ் பில் ஆதார் கார்டு கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் அங்கு அவர்களது ஆதார் கார்டு பதிவு செய்யப்பட்ட பிறகு ஆதார் கேமரா மூலம் கருவிழி போட்டோவானது எடுக்கப்படுகிறது. மேலும் ஆன்லைனில் பதிவு செய்து பயோமெட்ரிக் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் பயோமெட்ரிக் செய்யாதவர்களுக்கு சிலிண்டர்கள் வாங்குவது நிறுத்தப்படும் என்றும் புதுச்சேரி இந்திரா இந்தியன் சர்வீஸ் உரிமையாளர் பரசுராமன் தகவல் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் தென்னங்குடியில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே உள்ள தென்னங்குடி பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகளானது நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து கோயில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த ஜூன் 6ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழாவானதும் தொடங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை 4ஆம் காலையாக பூஜையானது நடைபெற்று மகா பூர்ணகிதியும் நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடும் தொடங்கியுள்ளது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமர்ந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசத்தில் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா காளியம்மனுக்கு மகா அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி தலைவர் கார்த்தி, விழாவின் குழு தலைவர் ரங்கசாமி, விழா குழுவினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், கிராமவாசிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை மூலம் வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி BSc நர்சிங் படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வானது நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் BSc நர்சிங் படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்திய பிறகு மாணவர் சேர்க்கையானது நடத்த வேண்டும் என்று இந்திய நர்சிங் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் கடந்த ஆண்டு முதல் BSc நர்சிங் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் பொது நுழைவுத் தேர்வானது நடத்தப்பட்டது. அந்த வகையில் 2025-26ஆம் கல்வியாண்டில் BSc நர்சிங் படிப்பில் அரசு செவிலியர் கல்லூரிகளில் 179 இடங்களும், தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக 350 என மொத்தமாக 529 இடங்கள் உள்ளது. மேலும் இந்த இடங்களுக்கான சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கு சுகாதாரத்துறை மூலம் வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி பொது நுழைவுத் தேர்வானது நடைபெற உள்ளது. தேர்விற்கு கடந்த மே 12ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை சென்டாக்கில் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் தேர்வு எழுதுவதற்கு புதுச்சேரியில் 1611 பேரும், காரைக்காலில் 464 பேரும், மாகேவில் 82 பேரும் என, ஏனாமில் 54 பேர் என மொத்தமாக 2211 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவையானது சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவையானது சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு முன்னதாக லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கருட பகவான் வாகனத்தில் அமர்த்தி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் திருவீதி உலாவானது சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கருட சேவையில் எழுந்தருளியுள்ள லட்சுமி ஹயக்ரீவ பெருமானை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் போலி சான்றிதழ் தயாரித்து அரசு ஊழியர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதி ஆனந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் தனது மகள் கல்லூரி படிப்பிற்காக சென்டாக் மூலம் விண்ணப்பிப்பதற்கு வருவாய்த்துறையில் சாதி, குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ்கள் வேண்டி வில்லியனூர் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே பெறப்பட்டுள்ள சாதி சான்றிதழ் இருந்தால் அதன் நகலை இணைக்குமாறு VAO தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்துள்ள சான்றிதழ் நகலை அவர் இணைத்து கொடுத்ததனைத் தொடர்ந்து அந்த நகலில் இருந்த சீல் மற்றும் துணை தாசில்தார் கையெழுத்தானது மாறுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. அதில் சந்தேகம் அடைந்த VAO தாசில்தார் சேகரிடம் புகார் தெரிவித்துள்ளார்.
தாசில்தார் சேகரின் உத்தரவின் பேரில் விண்ணப்ப நகலை ஆய்வு செய்ததில் சீல் மற்றும் துணை தாசில்தார் கையெழுத்து போலியானது என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் இது குறித்து தாசில்தார் சேகர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் கடந்த மே 29ஆம் தேதி புகார் தெரிவித்ததனைத் தொடர்ந்து ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முதற்கட்டமாக கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த குடிமைப்பொருள் வழங்கல் துறை ஊழியர் கன்னியப்பன், சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தனசேகர், அரியூரை சேர்ந்த தனஜெழியன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகள் சிலரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்குக்கு பூஜை செய்துள்ளனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதில் முக்கிய நிகழ்ச்சியான மகாலட்சுமி பூஜை என்னும் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜைகள் அர்ச்சனைகள் செய்து அருள்மிகு வீரம்மா காளியம்மனை வழிபட்டனர். அதற்கு முன்னதாக ஸ்ரீ வீரம்மா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8955 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1150 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.